இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு. என்ன தான் மாடி தோட்டத்தில் நம்ம காய்கறிகள் வச்சாலும் சரி, நிறைய ஈல்டிங் எடுக்கணும், நிறைய காய்கள் காய்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அந்த ஊட்டச்சத்தோட தான் அது வளர்ச்சி இருக்கும். நிறைய புதி துளிர் எடுத்து அதே மாதிரி அதிலெல்லாம் காய்கள் வைக்கும். ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னதுன்னா மாதுளம்பழம் தோலை தான். மாதுளம்பழம் தோலை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் மாதுளம்பழம் தோலை சேர்த்துக்கோங்க. இது கூட அடிஷ்னலாக வேறு ஏதாவது பழத்தோல்களை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டான ஆரஞ்சு பழத்தோலை எடுத்துக்கிறேங்க. அது கூட இன்னொரு 2 பொருள் சேர்க்குறோம். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த பூண்டு தோலும் இஞ்சி தோலும் சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூட 1 டீஸ்பூன் காஃபி தூளும் சேர்த்துக்கிறோம். ஸோ மெயினான இன்க்ரீடியண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, போமோகிரானட்டோட தோல், மாதுளையோட தோல். அது கூட கண்டிப்பாக நம்ம சேர்க்க வேண்டிய அடுத்த பொருள் வந்து பூண்டு தோலும் இஞ்சி தோலும். தேவைன்னா இன்னொரு ஃப்ரூட் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது காஃபி தூள் சேர்த்துக்கணும். இப்போ அதை ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொதிச்சு அதே மாதிரி ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 1 லிட்டர் இதை ரெடி பண்ணுறீங்கன்னா 5 மடங்கு தண்ணி கலந்துக்கங்க போதும். 5 மடங்கு தண்ணி கலந்து இந்த சக்கைலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சக்கையோடையே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சக்கையை எடுத்து கம்போஸ்ட் பின்லேயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ போட்டுட்டு நீங்கள் வெறும் தண்ணி கூட கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் அது இதில் மக்க தான் போகுது, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க. ஈவினிங் டைமில், வெயில் டைமில் வேண்டாம், ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க. இதை கொடுக்கும்போது காய்கறிகள் எல்லாமே சூப்பராக காய்கள் காய்க்கும். அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு காய்கள் காய்க்கும். இதுக்கு எதுக்கு நம்ம கொடுக்குறோம் இந்த ஃபர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா, மாதுளப்பழத்தில் அதிகப்படியான மெக்னீஷியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடியோட வளர்ச்சியை அதிகரித்து மஞ்சத்தன்மையாக இருக்கிற இலைகளெல்லாம் நீக்கிட்டு நல்ல செடியை ஒரு ஆரோக்கியமாக வளர்த்து நிறைய காய்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது காஃபி தூள், அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறது. அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது பூண்டு தோல். பூண்டு தோலில் நல்ல ஒரு பாஸ்பரஸ் சத்து இருக்குது, காய்களை பெருசாக்கிறதுக்கு வளமும் இருக்குது. அதுக்கடுத்தது இஞ்சி தோல் சேர்த்துருக்கோம். இஞ்சி தோலில் வந்துட்டு கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடி வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபர்டிலைசராக கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்குங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி
ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.